எல்லாருக்கும் வணக்கம். இன்றைய வீடியோவில் நாம பார்க்க போறது கந்த சஷ்டி விரதம் 2025 பற்றிதான். இந்த ஆண்டு கந்த சஷ்டி விரதம் அக்டோபர் 22ஆம் தேதி தொடங்கி அக்டோபர் 27ஆம் தேதி முடிகிறது. மொத்தம் 6 நாட்கள் விரதம் கடைபிடிக்கப்படுகிறது. இந்த விரதத்திற்கே பலவிதமான முறைகள் இருக்கின்றன. பால் விரதம். பால் மட்டுமே அருந்தி 6 நாட்கள் கடைபிடிப்பது. பால் பழம் விரதம். பால் பழம் மட்டும் எடுத்துக்கொள்வது. ஒருவேளை விரதம். ஒரே முறை சாப்பிட்டு வழிபடுவது. மிளகு விரதம். மிக கடினமானது. மிளகு மட்டும் உட்கொண்டு 6 நாட்கள் இருப்பது. சூரிய உதயத்துக்கு முன்பே எழுந்து குளித்து சாமிக்கு நெய்விளக்கு ஏற்றி வழிபட வேண்டும். அதேபோல் மாலையிலும் குளித்து நெய்விளக்கு ஏற்றி ஓம் சரவணபவா என ஜெபித்து முருகனை நினைக்க வேண்டும். விரத காலத்தில் பகலில் தூங்கக்கூடாது. தலையணை வைக்கக்கூடாது. படுக்கையில் படுக்கக்கூடாது. மனதையும் உடலையும் தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும். விரதம் என்றால் உடல் தணிக்கையும் மனம் சுத்தமாவதும் தான். இந்த நாட்களில் யாரையும் மனவருத்தப்படுத்தக்கூடாது. நல்ல எண்ணங்களுடன் மனதார முருகனை நினைத்தால் முருகன் கண்டிப்பாக உங்கள் நினைப்பை நிறைவேற்றுவார். ஓம் முருகா, ஓம் முருகா என்று சொல்லி இந்த கந்த சஷ்டி விரதத்தை வெற்றிகரமாக முடிப்போம். ஓம் சரவணபவா.